அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு ஒரு அழகான கிராமத்து கதை என்னன்னா, மௌன நண்பன். வெள்ளியங்காடு என்ற கிராமம் மலை அடிவாரத்தில் இருந்தது. காலை வந்தால் பறவைகளின் சத்தமும், மாலை வந்தால் மாடுகளின் மணியும் அந்த கிராமத்தின் பெருமையாகும். அந்த ஊரில் சின்னத்துரை என்ற மனிதன் இருந்தான். வயது 40 கடந்திருந்தாலும் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவனோடு பேசிக்கொள்ள யாருமில்லை. அவனோடு இருந்த ஒரே உயிர் முத்து என்ற கழுதை. முத்து குட்டியாக இருந்தபோது ஒரு வியாபாரி அடித்துக்கொண்டே இழுத்துச் சென்றதை பார்த்து சின்னத்துரை அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தான். கழுதையா, இதுக்கெல்லாம் இவ்வளவு பாசமா என்று கிராமம் முழுக்க பேச்சு. சின்னத்துரை எதையும் சொல்லவில்லை. யார் என்ன சொன்னாலும் அமைதியாகவே இருப்பார். ஒவ்வொரு காலையும் சின்னத்துரை முத்துவின் கழுத்தை தட்டி, வா முத்து என்று சொல்வான். அது போதும், முத்து அவன் பின்னால் வர ஆரம்பிக்கும். மணல் சுமக்க, மரக்கட்டைகள் இழுக்க, வயலில் உழவு வேலை செய்ய முத்து ஒருபோதும் மறுத்ததே இல்லை. மதிய வெயிலில் சின்னத்துரை மரத்தடியில் உட்கார்ந்தால் முத்து அவன் பக்கத்தில் நின்று கொண்டு வால் ஆட்டிக்கொண்டே ஈக்களை விரட்டும். அந்த மௌனத்தில் கூட ஒரு நட்பு இருந்தது. கிராம மக்கள் சின்னத்துரையை சற்று விலகியே வைத்திருந்தார்கள். திருவிழா, கல்யாணம், சாவு என எல்லா கூட்டத்திலும் அவன் ஓரமாக நிற்பான். ஆனால் முத்து மட்டும் அவனை ஒருபோதும் ஓரமாக்கவில்லை. அப்போது ஒரு நாள் இரவு மழை மிகவும் அதிகமாக பெய்தது. மலை மேலிருந்து திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. ஆறி கரையை உடைத்துக்கொண்டு ஊருக்குள் புகுந்தது. மக்கள் அலறி ஓடினார்கள். சின்னத்துரை வீட்டின் பின்புறம் தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது முத்து அசாதாரணமாக கத்த ஆரம்பித்தது. வீட்டின் கதவை தள்ளியது. மீண்டும் மீண்டும் கத்தினது. சின்னத்துரை எழுந்து பார்த்தபோது நீரின் அளவு வீட்டுக்கு அருகில் நெருங்கியிருந்தது. அவன் தப்பித்தான். அடுத்த நாள் வெள்ளம் அடங்கிய பிறகு மக்கள் பேசிக் கொண்டார்கள். நேத்து முத்து கத்தவில்லை எனில் சின்னத்துரை உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அன்று முதல் யாரும் சின்னத்துரையை மௌன மனிதன் என்று சொல்லவில்லை. அவன் நல்ல மனுஷன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சின்னத்துரை இன்னும் அதே மாதிரிதான். அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் இப்போது ஊரில் யாராவது சிரமப்பட்டால் முத்துவுடன் சென்று உதவுகிறான். கழுதையும் மனிதனும் வெள்ளியங்காட்டில் நடந்து போகும்போது மக்கள் சிரித்துக்கொண்டு சொல்கிறார்கள், சில நேரம் மனிதர்களை விட விலங்குகளுக்குத்தான் மனிதத்தன்மை அதிகம். மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.